ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 7th நியூ புக் தமிழ் இயல் 1, 2, 3ல் இருக்கக்கூடிய இலக்கணத்திலிருந்து கிட்டத்தட்ட 100 கொஷின் கிட்ட நம்ம டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். மொத்தமாக ஒரு 97 கொஷின்ஸ் கிட்ட இருக்கும். இயல் 1ல் குற்றியலுகரம், குற்றியலிகரம், அதுக்கப்புறம் 4 வகை குறுக்கங்கள், வழக்கு, இதில் இருக்கக்கூடிய கொஷின். தென் திருக்குறள் சம்மந்தப்பட்ட கொஷின் எல்லாமே நம்ம புக் பேக்கு, கலைச்சொற்கள், இந்த இயல் 3 கம்ப்ளீட்டாக நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் டெஸ்ட் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி டெஸ்ட் 4 அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அப்லோட் ஆக காணும், டெலீட் ஆகிட்டுருக்கு. நான் அதை கவனிக்கல. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக எஸ்டர்டே நைட் தான் கொஷின் டெஸ்ட் 4 வரலன்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அகைன் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டெஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அடுத்து டெஸ்ட் 5 எப்போன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெஸ்ட் 5 பார்த்திங்கன்னா இயல் 4, 5, 6ல் இருக்கக்கூடிய இலக்கணம், புக் பேக், கலைச்சொற்கள், திருக்குறள், இது எல்லாமே கொஷினாக உங்களுக்கு வரும். இதில் ஃபுல்லாக 97+ இருக்கும்னு நினைக்கிறேன். 100 கிட்ட இருக்குது. ஃபுல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இலக்கணம் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல் வீடியோ. அப் டு எக்ஸாம் இருக்குமே நான் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சில மாற்றங்கள் தென் சேஞ்சஸ் வந்தால் மட்டும்தான் டெஸ்ட்டு தள்ளி போகும். மற்றபடி ஆல்வேஸ் நம்ம யூடியூப் சேனலில் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ், டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரெஃபரன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. சீக்கிரமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரெஃபரன்ஸ் மேக்ஸுக்கும் ஜிஎஸ்க்குமே நான் கொண்டு வருவேன். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகிக்குங்க. டெஸ்ட்டு எப்போ நீங்கள் பார்த்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். தென் மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கொஷின் படிச்சுட்டுமே நான் ஒரு 1 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவேன். அந்த டைமில் ஓஎம்ஆர் ஷீட் இருந்தால் நீங்கள் ஷேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஏபிசிடி போட்டு எழுதிக்கலாம். எல்லாம் டெஸ்ட்டு ஃபினிஷ் பண்ண பிறகு எத்தனை கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முதல் வினா, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 10. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உங்களுக்கு தெரியும். உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு 10 இருக்குது. அடுத்த வினா, குற்றியலுகரம் என்பதனை பிரித்து எழுதுக. குற்றியலுகரம் என்பதனை பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம்னு வரணும். இங்கே டைப்பிங் மிஸ்டேக். குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம். அடுத்து 3வது வினா, குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிப்பது டேஷ் எனப்படும். குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிப்பது டேஷ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி, குற்றிய லுகரம். குற்றிய லுகரம். 4வது வினா, குற்றிய லுகரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. குற்றிய லுகரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. காசு, எஃகு, பயிறு எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டு. அடுத்த வினா, தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை டேஸ் என்கிறோம். 5வது வினா, தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை டேஸ் என்கிறோம். ஆன்சர் ஆப்ஷன் சி, முற்றிய லுகரம். முற்றிய லுகரம். 6வது வினா, குறில் எழுத்துக்களை குறிக்கும் அசை சொல் எது? குறில் எழுத்துக்களை குறிக்கும் அசை சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கரம். குறில் எழுத்துக்களை குறிக்கும் அசை சொல் கரம். அடுத்து 7வது வினா, நெடில் எழுத்துக்களை குறிக்கும் அசை சொல் எது? நெடில் எழுத்துக்களை குறிக்கும் அசை சொல் எது?
ஆன்சர் ஆப்ஷன் சி கான். ஐகான் அவுகான் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து குறியில் எழுத்துக்களை வந்து குறிக்க அகரம் இகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது குறியில் எழுத்துக்களை குறிக்க கரம், நெடில் எழுத்துக்களை குறிக்க கான். அடுத்து 8வது வினா, குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்கும் அசைச்சொல் எது? குறில் நெடில் ரெண்டுத்தையுமே குறிக்கும் அசைச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி காரம். இங்கே வந்து பாருங்க கரம், இங்கே வந்து காரம். குறில் மட்டும் குறிக்கணும்னா கரம், குறில் நெடில் ரெண்டுத்தையுமே குறிக்கணும்னா காரம். 9வது வினா, ஆயுத எழுத்தை குறிக்கும் அசைச்சொல் எது? ஆயுத எழுத்தை குறிக்கும் அசைச்சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேனம். அக்கேனம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதான். 10வது வினா, முற்றிய லுகரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. முற்றிய லுகரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் ஆப்ஷன் டி. முற்றிய லுகரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக ஆப்ஷன் டி. குற்றிய லுகரம் டேஸ் வகைப்படும். 11வது வினா, குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 6 வகைப்படும். உயிர்த்தொடர், நெடில் தொடர், ஆயுத தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர்னு 6 வகைப்படும். 12வது வினா, தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் டேஸ் எனப்படும். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெடில் தொடர் குற்றிய லுகரம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் டேஷ் எனப்படும். நெடில் தொடர் குற்றிய லுகரம். 13வது வினா, நெடில் தொடர் குற்றிய லுகரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. நெடில் தொடர் குற்றிய லுகரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. லைன் பை லைனாக கொஷின் எடுத்திருக்கு. ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டண்ட், யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. நெடில் தொடர் குற்றிய லுகரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாகு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாகு. ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் டேஷ் எனப்படும். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் டேஷ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயுத தொடர் குற்றிய லுகரம். 15வது வினா, தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் டேஷ் எனப்படும். தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் டேஷ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ உயிர்த்தொடர் குற்றிய லுகரம். உயிர்த்தொடர் குற்றிய லுகரம். 16வது வினா, வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் டேஷ் எனப்படும். வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் டேஷ் எனப்படும். ஆன்சர் வன்தொடர் குற்றிய லுகரம். வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் வன்தொடர் குற்றிய லுகரம். மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் டேஷ் எனப்படும். மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் டேஷ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் சி மென்தொடர் குற்றிய லுகரம். மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் டேஷ் எனப்படும். மென்தொடர் குற்றிய லுகரம். அடுத்து 18வது வினா, இடையினை எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் டேஷ் எனப்படும். இடையினை எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் டேஷ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் டி இடைத்தொடர் குற்றிய லுகரம். இடைத்தொடர் குற்றிய லுகரம். அடுத்து 19வது வினா, ஆயுத தொடர் குற்றிய லுகரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. ஆயுத தொடர் குற்றிய லுகத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் ஆப்ஷன் டி எஃகு. ஆயுத தொடர் குற்றிய லுகரம். 20வது வினா, உயிர்த்தொடர் குற்றிய லுகரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. உயிர்த்தொடர் குற்றிய லுகத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் ஆப்ஷன் டி அரசு.
காது நெடில் தொடர் குற்றியலுகரம், மாசு நெடில் தொடர் குற்றியலுகரம், அத்து ஆயுத தொடர் குற்றியலுகரம், அரசு என்பதுதான் உயிர் தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. 21வது வினா. வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாக்கு. வன்தொடர்னா என்ன? வல்லின மெய்யெழுத்துக்கள் கசட தபர. இப்போ கா சென்ட்ரா வந்திருக்குங்களா, அப்போ அதை தொடர்ந்து வரும் குசுடு துபுரு எழுத்துக்கள் தான் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. அப்போ வல்லின மெய்யெழுத்தை அடுத்து குற்றியலுகர எழுத்து வந்திருக்கு, அப்போ வன்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. 22வது வினா. மென்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் ஆப்ஷன் சி அம்பு. இதில் மா என்பது மென்தொடர் எழுத்து, அதை தொடர்ந்து குசுடு துபுரு எழுத்து வந்திருக்கு, அப்போ இது மென்தொடர் குற்றியலுகரம். 23வது வினா. இடைத்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. இடைத்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி சால்பு. ஆன்சர் பி. எரள வளல அடுத்து குசுடு துபுரு எழுத்து வந்திருக்கு, குற்றியலுகர எழுத்து, அப்போ இது இடைத்தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகர சொற்கள் டேஸ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வருவதில்லை. குற்றியலுகர சொற்கள் டேஸ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வருவதில்லை. ஆன்சர் ஆப்ஷன் சி இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வருவதில்லை. இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களில் எவ்வெழுத்து இறுதியாக இடம்பெறாது. இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களில் எவ்வெழுத்து இறுதியாக இடம்பெறாது. சுடுறு இந்த எழுத்து இடம்பெறாது. 26வது வினா. தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறுக்கி ஒலிக்கும் இகரம் டேஷ் எனப்படும். தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறுக்கி ஒலிக்கும் இகரம் டேஷ் எனப்படும். குற்றியலுகரம் முடிஞ்சது, இப்போ குற்றியலிகரம். ஆன்சர் ஆப்ஷன் பி குற்றிய லிகரம். பிரித்தெழுதுக. குற்றிய லிகரம். 27வது குற்றியலிகரம் பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம். 28வது வினா. குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் வரும் முகரம் டேஸாக மாறும். குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்பொழுது குற்றியலுகரத்தில் வரும் முகரம் டேஸாக மாறும், இகரமாக மாறும். பொறுத்துக. ஊடகம், மொழியியல், ஒளியியல், இதழியல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான கலைச்சொல் தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி ஊடகம் மீடியா, மொழியியல் லிங்குவிஸ்டிக், ஒளியியல் ஃபோனாலஜி, இதழியல் ஜேர்னலிசம். இதழியல் ஜேர்னலிசம். அடுத்து ஒரு கலைச்சொல் பொறுத்துக. பருவ இதழ், பொம்மலாட்டம், எழுத்திலக்கணம், உரையாடல். ஆன்சர் ஆப்ஷன் பி பருவ இதழ் மேகசின், பொம்மலாட்டம் பெப்பட்ரி, எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி, உரையாடல் டயலாக். உரையாடல் டயலாக். அவ்வளோதாங்க. இயல் 1ல் பார்த்திங்கன்னா 30 கொஷின். ஓகேங்களா? இந்த 30 கொஷினுக்கு எவ்வளோ கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து இயல் 2ல் இருக்கக்கூடிய 4 வகை குறுக்கங்கள், 4 வகை குறுக்கங்கள், அதுக்கப்புறம் திருக்குறள், இது எல்லாமே அடுத்து இயல் 2லிருந்து பார்க்க போகிறோம். முதல் வினா. ஐகார குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்? ஐகார குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஐகார குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்னா முதலில், இடையில், இறுதியில்னு 4 வகை இடத்திலும் 3 இடத்திலும் வரும்.
இரண்டாவது வினா, ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது டேஸ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்பொழுது டேஸ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி, 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்பொழுது டேஸ் மாத்திரை அளவில் ஒலிக்கும்னா 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது டேஸ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியில் வரும்பொழுது டேஸ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அடுத்து, ஔகார குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்? ஔகார குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முதல்ல மட்டும்தான் ஒரு ஔகார குறுக்கம். ஐந்தாவது வினா, ஔகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும்போது டேஸ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஔகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும்பொழுது டேஸ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி, 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஆறாவது வினா, மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வரும்பொழுது இன் ஆகிய எழுத்துக்களை தொடர்ந்து மகர மெய் வரும் பொழுது மகர மெய்யானது டேஸ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வரும்போதும் இன் ஆகிய எழுத்துக்களை தொடர்ந்து மகர மெய் வரும்பொழுதும் மகர மெய்யானது டேஸ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஏழாவது வினா, ஆயுத குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்? ஆயுத குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, இடையில் மட்டும் வரும். ஆயுத குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்? இடையில் மட்டும் வரும். எட்டாவது வினா, வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு. வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு. ஆன்சர் பி, 1. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1. அடுத்து, 9வது வினா, மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். ஒன்பதாவது வினா, மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் பணம் கிடைத்தது. போன்மம், மருண்மம், பழம் விழுந்தது, இது எல்லாமே மகர குறுக்கம் வரும். பணம் கிடைத்ததுல பார்த்திங்கன்னா மகர குறுக்கம் வராது. இம்முக்கு முன்னாடி பெரிய இன்னு, இந்த இம்முக்கு முன்னாடியும் பெரிய இன்னு, இங்கே சின்ன இன்னு, இம்முக்கு முன்னாடி இவ் என்னும் எழுத்து வந்திருக்கு. இதெல்லாம் மகர குறுக்கம். டி மட்டும் வரல. சொல்லின் முதலில் இடம்பெறுவது. சொல்லின் முதலில் இடம்பெறுவது. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஔகார குறுக்கம். சொல்லின் முதலில் இடம்பெறுவது ஔகார குறுக்கம். பொறுத்துக: தீவு, இயற்கை வளம், வனவிலங்குகள், வன பாதுகாவலர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தீவு ஐஸ்லாண்ட், இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்சஸ், வனவிலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ், வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பொறுத்துக: கலைச்சொல் பொறுத்துக. உவமை, காடு, வனவியல், பல்லுயிர் மண்டலம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. உவமை பேரபிள், காடு ஜங்கிள், வனவியல் ஃபாரஸ்ட்ரி, பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி. அடுத்து, ஔகார குறுக்கம் சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும். ஐகாரம் சொல்லின் முதல் மற்றும் இறுதியில் மட்டுமே இடம்பெறும். 13வது கூற்று காரணம் சரியான ஆராயுங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஔகார குறுக்கம் சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும். ஐகார குறுக்கம் முதலில், இடையில், கடையில் வரணும். ஆனால் இங்கே இடையில் கொடுக்கல. அப்போ கூற்று 2 தவறானது. இப்போ இயல் 2ல் இருக்கக்கூடிய இலக்கணம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம இப்போது திருக்குறள் பார்க்கலாம்.
திருக்குறள் பார்த்துட்டு இயல் 3ல் இருக்கக்கூடிய இலக்கணம் பார்த்தோம்னா நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகுட்டி குறுகத் தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்? அணுவை துளைத்து ஏழ்கடலை புகுட்டி குறுகத் தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஔவையார். இரண்டாவது வினா, மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அஃது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் எது? மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அஃது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருக்குறள். மூன்றாவது வினா, திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர்? திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். அடுத்து இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு மனசில் பதியணுன்றதுக்காக இப்படி எடுத்திருக்கோம். முதற் பாவலர் என அழைக்கப்பட்டவர் யார்? முதற் பாவலர் என அழைக்கப்பட்டவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஈஸி தான். பொய்யில் புலவர் என அழைக்கப்பட்டவர் யார்? பொய்யில் புலவர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருவள்ளுவர். ஈஸி தான், இதுக்கெல்லாம் டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். சென்னா போதர் என அழைக்கப்பட்டவர் யார்? உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஹை பிக்சர் குவாலிட்டியில் வச்சுக்கோங்க. சென்னா போதர் என அழைக்கப்பட்டவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருவள்ளுவர். தமிழ் நூல்களில் திரி என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது? தமிழ் நூல்களில் திரி என்ற அடைமொழியோடு வருகின்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருக்குறள். அடுத்து எட்டாவது வினா, அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று 3 பகுப்புகளை கொண்ட நூல் எது? அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று 3 பகுப்புகளை கொண்ட நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருக்குறள். ஒன்பதாவது வினா, திருக்குறளின் அறத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை? திருக்குறளின் அறத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 10வது வினா, திருக்குறளின் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை? திருக்குறளின் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் சி. 11வது வினா, திருக்குறளின் இன்பத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை? திருக்குறளின் இன்பத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் டி. திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை? திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் சி, 133. 133. திருக்குறளில் உள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை? 13வது கொஷின். திருக்குறளில் உள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் பி. 14வது வினா, முப்பால் என்று அழைக்கப்படும் நூல் எது? முப்பால் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருக்குறள். அடுத்து தெய்வ நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? தெய்வ நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருக்குறள். பொய்யாமொழி என்று அழைக்கப்படும் நூல் எது? பொய்யாமொழி என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருக்குறள். 17வது வினா, வாய்மை எனப்படுவது டேஷ்? வாய்மை எனப்படுவது டேஷ்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தீங்கு தராத சொற்களை பேசுதல். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். 18வது வினா, டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பொறாமை உள்ளவன் செல்வம். பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். அடுத்து 19வது வினா, பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது?
ஆன்சர் ஆப்ஷன் சி பொருள் பிளஸ் செல்வம். பொருள் பிளஸ் செல்வம். 20வது வினா யாதெனின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. யாதெனின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் டி யாது பிளஸ் எனின். யாது பிளஸ் எனின். 21வது வினா தன் பிளஸ் நெஞ்சி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். தன் பிளஸ் நெஞ்சி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் பி தன்னெஞ்சு. 22வது வினா தீது பிளஸ் உண்டோ என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். தீது பிளஸ் உண்டோ என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தீதுண்டோ. தீது பிளஸ் உண்டோ என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தீதுண்டோ. 23வது வினா காந்தியடிகள் சிறுவயதில் பார்த்த நாடகம் எது. காந்தியடிகள் சிறுவயதில் பார்த்த நாடகம் எது. ஆன்சர் ஆப்ஷன் பி ஹரிச்சந்திரன். திருக்குறள் தெய்வ நூல் என்று அழைக்கப்படுகிறது. திருக்குறள் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 133. கூற்றும் 1ம் 2ம் சரியா தவறான்னு சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ கூற்று 1ம் 2ம் சரி. அடுத்து இயல் 2ல் இருக்கக்கூடிய திருக்குறளும் இலக்கணமும் முடிஞ்சது. அடுத்து இயல் 3ல் இருக்கக்கூடிய இலக்கணம் வழக்கு. இதை நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த பார்ட் ஓவர். ஓகேங்களா, டெஸ்ட் பார்ட் ஓகே ஓவர். அடுத்து டெஸ்ட் 5 வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இயல் 4, 5, 6ல் இருக்கக்கூடிய இலக்கணம், புக் பேக், கலைச்சொல் எல்லாமே. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை டேஸ் எனப்படும். எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை டேஷ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வழக்கு. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு. 2வது வினா வழக்கு எத்தனை வகைப்படும். வழக்கு எத்தனை வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2. இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு 2 வகைப்படும். 3வது வினா ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது டேஷ் ஆகும். ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது டேஷ் ஆகும். ஆன்சர் ஏ இயல்பு வழக்கு. ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது டேஷ் ஆகும். இயல்பு வழக்கு. 4வது வினா இயல்பு வழக்கு டேஷ் வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி 3. இயல்பு வழக்கு டேஷ் வகைப்படும் 3. இலக்கண போலி, இலக்கணமுடையது, மருவுன்னு சொல்லிட்டு 3 வகைப்படும். 5வது வினா இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் டேஷ் எனப்படும். இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் டேஷ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ இலக்கணமுடையது. ஆப்ஷன் ஏ இலக்கணமுடையது. அடுத்து இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் டேஸ் எனப்படும். இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையது போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் டேஷ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி இலக்கண போலி. இலக்கண போலி. 7வது வினா முன் பின்னாக தொக்கப்பொலிக்கு பொருந்தாதது எது. முன் பின்னாக தொக்கப்பொலிக்கு பொருந்தாதது எது. ஆன்சர் ஆப்ஷன் டி சுடுகாடு. கடைக்கண், கால்வாய், புறநகர் எல்லாமே முன்பின் தொக்கப்போலி. அடுத்து 8வது வினா இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய் என குறிப்பிடப்பட வேண்டும். ஆனால் அதனை வாயில் என வழங்குவது டேஷ் ஆகும். இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய், அதாவது இல்லத்தின் வாய் என குறிப்பிட வேண்டும். ஆனால் அதனை வாயில் என வழங்குவது டேஷ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ இலக்கண போலி. இலக்கண போலி. வாயில் என்னும் சொல்லை
பேச்சு வழக்கில் வாசல் என்று வழங்குவது டேஷ் எனப்படும். வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குவது டேஷ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் டி மருவு. 10வது வினா இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் டேஷ் எனப்படும். இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் டேஷ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் சி மருவு. மருவுன்னு சொல்லுவோம். அதான் ஊர் பெயர்களின் மருவு காண்கின்ற டாபிக் கூட நமக்கு நியூ சிலபஸில் இருக்குது. அதில் மருவு சொல்லியிருக்காங்களே அதுதான். மருவு என்பதற்கு எடுத்துக்காட்டு தருக. எந்தை, வான், எழுது, கடைக்கண் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ எம் தந்தை என்பதன் மருவு தான் எந்தை. 12வது வினா ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது டேஷ் எனப்படும். ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது டேஷ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி தகுதி வழக்கு. ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு. 13வது வினா தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 3 வகைப்படும். 14வது வினா பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது டேஷ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ இடக்கரடக்கல். பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் குறிப்பிடுவது இடக்கரடக்கல். இடக்கரடகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. 15வது வினா இடக்கரடக்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் ஆப்ஷன் டி கால் கழுவி வந்தான். கால் கழுவி வந்தான். 16வது வினா மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதை டேஷ் என்பர். மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பிடுவது டேஷ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி மங்களம். 17வது வினா தகுதி வழக்கில் மங்களம் என்பதற்கு எடுத்துக்காட்டு தருக. தகுதி வழக்கில் மங்களம் என்பதற்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் டி திருமுகம், வெள்ளாடு, நன்காடு எல்லாமே மங்களத்திற்கு எடுத்துக்காட்டு தான். 18வது வினா பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடப்படுவது. பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவது. ஆப்ஷன் சி குழுவுக்குறி. ஆப்ஷன் சி குழுவுக்குறி. அறம் செய்ய விரும்பு என்பது யாருடைய வாக்கு? 19வது வினா அறம் செய்ய விரும்பு என்பது யாருடைய வாக்கு? ஆப்ஷன் ஏ ஔவையார். சொல்லில் இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அதே பொருளை தருவது டேஷ் எனப்படும். சொல்லில் இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அதே பொருளை தருவது டேஷ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ போலி. ஆன்சர் ஏ போலி. 21வது வினா போலி எத்தனை வகைப்படும்? போலி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 3 வகைப்படும். போலி 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு 3 இருக்கு. சொல்லில் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அதே பொருளை தருவது டேஷ் எனப்படும். சொல்லில் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அதே பொருளை தருவது டேஷ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதற்போலி. அடுத்து 23வது வினா சொல்லில் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அதே பொருளை தருவது. சொல்லில் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அதே பொருளை தருவது. ஆன்சர் ஆப்ஷன் பி இடைப்போலி. 24வது வினா
சொல்லில் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து அதே பொருளை தருவது. ஆன்சர் ஆப்ஷன் சி கடைப்போலி. சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது. சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது. ஆன்சர் ஆப்ஷன் டி முற்றுப்போலி. எல்லா எழுத்துமே மாறி இருக்கும். ஓகேங்களா? இப்போது 5 அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5 தான் நம்ம சொல்லுவோம். அதை நம்ம பேச்சு வழக்கில் 5ன்னு சொல்லுவோம்ல, அப்போ எல்லா எழுத்துமே மாறி இருக்கு. இதுதான் முற்றுப்போலி. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலினா ஒரு எழுத்து மட்டும்தான் மாறி இருக்கும். அடுத்து பொறுத்துக. பந்தர், மைஞ்சு, அஞ்சு, அரையர் இதில் கரெக்டான போலியை வந்து பொருத்தணும். ஆன்சர் ஆப்ஷன் பி பந்தர். லாஸ்ட் எழுத்து மாறி இருக்கும். பந்தல் இங்கே பந்தர்னு கொடுத்துருக்காங்க. கடைப்போலி. மைஞ்சு முதற்போலி, முதல் எழுத்து மாறி இருக்கு. அஞ்சு முற்றுப்போலி. அரையர் இடைப்போலி. இங்கே ரா வரணும், இங்கே ரை போட்டிருக்காங்க. இப்போது முதற்போலி, இடைப்போலி, முற்றுப்போலி, கடைப்போலி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பொறுத்துக. கலைச்சொற்கள். கதை, பாடல், துணிவு, தியாகம், அரசியல் மேதை. ஆன்சர் ஆப்ஷன் சி கதை பாடல்னா பேலட், துணிவு கரேஜ், தியாகம் சாக்ரிஃபைஸ், அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ். எப்பவுமே ஒரு சில டைம் வந்து நிறையவே கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராக்டிஸ்க்காக தான் ஒரு சில டைம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், டைரெக்டாகவே உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம். பொறுத்துக கலைச்சொற்களில் பேச்சாற்றல், சூளுரை, முழக்கம், சமத்துவம். ஆன்சர் ஆப்ஷன் சி பேச்சாற்றல் எலிகுவேஷன், சூளுரை வாவ், முழக்கம் ஸ்லோகன், சமத்துவம் ஈக்குவாலிட்டி. சமத்துவம் ஈக்குவாலிட்டி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின். வழக்கானது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என இருவகைப்படும். இயல்பு வழக்கானது இலக்கணமுடையது, இலக்கண போலி என இருவகைப்படும்னு கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் சரிங்க, 2 கூற்றுமே சரியா தவறான்னு ஃபைன் பண்ணி கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இயல்பு வழக்கானது 3 வகைப்படும். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவுன்னு சொல்லிட்டு வழக்கு வந்து இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு 2 வகைப்படும். ஓகேங்களா? இதில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 97 கொஷின்ஸ் கிட்ட பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7th நியூ புக் தமிழில் இலக்கணம் 4, 5, 6 தென் வந்து திருக்குறள் இருந்தால் திருக்குறள், புக் பேக் இருந்தால் புக் பேக், கலைச்சொற்கள் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் எப்போன்னு டேட் அண்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கும். அதில் டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல்ஸு தென் வந்து புக் மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மெட்டீரியல் எல்லாமே அதில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. தென் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட் எண்ட்லேயும் வந்து அதோட டாபிக் வந்து என்னோடய நோட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா 7th 8th 9thலாம் போகும்போது கொஷின்ஸ் வந்து ஒரு 100 கொஷின் அந்த மாதிரி வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இல்லைங்களா, அதிலேயே வந்து நான் உங்களுக்கு என்னோடய நோட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. இல்லை உங்களுக்கு நோட்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.